கடந்த 2012ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை காவல் நிலையத்தில் முன்னாள் ராணுவ வீரரான தெய்வத்தை ஜட்டியுடன் தரையில் உட்கார வைத்து கை கால்களில் விலங்கிட்டு அடித்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தில் பணிபுரிந்த போது தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் திறம்பட செயல்பட்டதால் 2 பாராட்டு சான்றிதழ்கள் கிடைத்திருக்கிறது என்றும், அப்படிப்பட்ட ஒரு ராணுவ வீரருக்கு எதிராகவும் ஒரு அரசியல்வாதிக்கு ஆதரவாகவும் தேனி மாவட்ட காவல்துறையினர் செயல்பட்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறார்கள் எனவும் முன்னாள் ராணுவ வீரர் தனது புகார் மனுவில் தகவல். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான தெய்வம் மதுரையில் உள்ள தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் பேசுகையில், ஓய்வு பெற்றுள்ளேன். எனது குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த 13 வருஷமாக காவல்துறையான மிகப்பெரிய கொடுமையில் நானும் என் குடும்பம் சந்திச்சு வந்துருக்கிறேன். இதில் 8 வழக்குக்கு மேலே காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதில் 4 வழக்கு மாண்பு உயர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடிக்கு மாற்றியாச்சு. மீதி 4 வழக்கு பிரைவேட்டு வழக்கு நடந்துக்கிருக்கு. இந்த 8 வழக்கு எந்த ஒரு காவல்துறை அதிகாரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதில் முக்கியமான ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, நான் விடுமுறையில் வந்தபோது 22/4/2012 நான் காவல் நிலையத்துக்கு மயிலாடுமறை காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போனேன். புகார் கொடுக்க போனேன்னா என்னுடைய புகாரை வாங்காமல் காவல் நிலையத்தில் எஸ்ஐயும் காவலரும் என்னை சேர்ந்து அடித்து ஒரு இராணுவ வீரர்னு கூட பார்க்காம கையால் விலங்கிட்டு ஜட்ஜியோட உட்கார வச்சு என்னை சிறையில் அடைத்தாங்க. இதுக்கு நான் 13 வருஷமாக நான் சட்டப்பூர்வமாக போராடிக்கிட்டு இருக்கேன். நான் காவல்துறையில் கேட்கக்கூடிய என்னன்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்காக என்னை கையால் விலங்கிட்டு ஜட்ஜோட உட்கார வச்சு சிறையில் அடித்தாங்க, இதுக்கு தான் நான் பதில் கேட்டு போராடிக்கிருக்கேன். இதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. வேணுமென்றே என்னுடைய புகாரில் நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி வராங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, துறையான நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு கண்டம்ட்டு போடும்போது அவர் பென்ஷன் போயிட்டார் 2013 அப்படின்னு சொல்கிறாங்க. பென்ஷன் போனவரை 2019 ஏன் அப்போ துறையான நடவடிக்கை எடுத்துட்டோம் நீதிமன்றத்தை ஏமாற்றினாங்க. இதே மாதிரி இராணுவத்திலேருந்து அனுப்பின லெட்டருக்கும் இவங்களா ஒரு பொய்யா ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி நான் ராசி ஆகிட்டேன்ற மாதிரி சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட உள்துறை செயலாளர், தலைமை முதலமைச்சர் தனிப்பிரிவு, டிஜிபி, ஐஜி, டிஐஜி, நான் பார்க்காத அதிகாரி யாருமே இல்லை. ஆனால் இதனால் வரைக்கும் எனக்கு நீதி கிடைக்கல. என்னுடைய பிரச்சனையை எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா ஆவணங்களும் என்கிட்ட இருக்குது. இது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும். எனக்கு நடந்த கொடுமை இனி யாருக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் தாய்மொழியாக கேட்டுக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை மாண்பு உயர் நீதிமன்றத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் அனைவருக்கும் நீங்கள் இந்த புகாரை கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு நீதி கிடைக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு அண்ணனாக இருந்து இந்த மீடியா என்னுடைய விஷயத்தை எல்லாமே நீங்கள் எடுத்து போய் சொல்லணும். அடிப்படையில் என்ன யார் மீது என்ன புகார்? என்னுடைய ஃபேமிலி பிரச்சனை HMOB ஃபைல் பண்ணேன். அந்த விவாதத்தை வாபஸ் பெற சொல்லி என்னுடைய ஃபேமிலியோட சித்தப்பா அரசு வழக்கறிஞர், தேனி மாவட்ட அரசு வழக்கறிஞர் 10 வருஷமாக பணிபுரிஞ்சார். அவர் சொல்லி காவல்துறை என்னை அராஜகம் பண்ணுறாங்க இது வரைக்கும். அதனால் எனக்கு நீதி கிடைக்கும் தான் நான் வந்திருக்கேன் சார். இப்போ உங்கள் கல்யாணம் ஆகிடுச்சா? மனைவி தரப்பில் என்ன சொல்கிறாங்க? குழந்தைகள் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது சார். நீங்கள் டிஃபென்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் அந்த அரெஸ்ட்? இல்லை சார், நான் சர்வீஸில் இருக்கும்போதே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது என்ன ரெஜிமெண்ட் சார்? நீங்கள் அங்கேருந்து எதுவும் ரெஜிமெண்ட்லாம் லெட்டர் அனுப்பியிருக்காங்க சார். அந்த லெட்டர் மதிக்கிறதில்ல சார், காவல்துறை மதிக்கிறதில்ல. 13 இன்ஜினியர் ரெஜிமெண்ட். ஆமாம் சார். இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்? என்னுடைய பிரச்சனையை காவல்துறை நான் எல்லா அதிகாரிக்கும் தெரியப்படுத்திட்டேன், புகார் அனுப்பிட்டேன், நீதிமன்றம் போயிட்டேன். இவங்க நீதிமன்ற உத்தரவு கூட மதிக்கிறதில்ல. அதனால் என்னோடய பிரச்சனையை உங்கள் மூலியமாக அனைத்து மக்களும் கொண்டு போய் ரீச் ஆகி இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு எனக்கு உண்டான நீதி கிடைக்கணும். அதான் சார் என்னுடைய கிட்டத்தட்ட சார் என்னுடைய வழக்கில் நான் கொடுத்த புகார் 8 புகாருக்குமே காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. யார் அதில் 16 காவல்துறை அதிகாரிகள் சார். 2 SP இருக்காங்க, 3 DSP இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் 4 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் 2 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. காவல்துறை ஏன் உங்களை கைது பண்ணியிருக்காங்க? அதுதான் அந்த தேனி மாவட்ட அரசு வழக்கறிஞர் TKR கணேசன் தூண்டி அவர் சொல்லித்தான் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க சார். அவனுடைய அண்ணமால் தான் திருமணம் பண்ணியிருந்துச்சு.
ஃபேமிலி மொபைல்ஸில் இதை இதெல்லாம் பண்ணுறாங்க சார். உங்கள் பேர் என் பேர் தெய்வம் சார். என்ன ஊருக்கு போனீங்க? நான் மயிலாடுமறை சார்.